இன்றைக்கி வாக்கிங் போயும் இல்லை, வாக்கிங்கை கழிச்சு வச்ச மாதிரி மனசு தோணும். ஆனால் விட போகிறது கோயிலுக்கு போனான் தான். கோயிலுக்கு போய் மங்களகரமாக இவ்வளோ நாளும் ஃபயராக இருந்த மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு வந்துட்டுக்கலாம். ஆனால் அமைதின்றது நமக்குள்ளே இருக்க வேண்டியது, வெளியில் இருக்க வேண்டியது. எப்போயுமே மனசு அமைதியாக இருக்கணும். ஆனால் நம்மளோட மூளை எப்போயுமே ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலேயும் மூளை விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்காக தான் நான் எப்போயுமே இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் பார்த்தாச்சு, நிறைய பாஸ்டில் எவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. நம்மளை அலைக்கழிக்கிறது, என்ன விஷயத்தை எடுத்தாலும் நம்ம சரி வராமல் போகிறது, எல்லா விஷயத்துலையும் தோல்வியாக இருக்கிறது. தோத்துட்டே இருப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெயிக்கும் பிறகும் இப்படி தான் இருக்க போகிறேன். அதுதான் இந்த தோல்வி எத்தனை தடவைனாலும் வரலாம். ஆனால் அதுக்காக நான் என்னோடய விஷயத்தை எல்லாம் விட போகிறதில்லை. நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற விஷயங்களும் விட போகிறதில்லை. இந்த கோயிலுக்கு போகிறதுன்றது இடையில் ஒரு மனசில் இருக்கிற பீஸை எப்படி இருக்குன்ற ஒரு தட்டி பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் மனசை விட இந்த மூளை சொல்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. அதனால் இந்த எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை நம்ம எப்பயுமே மனசில் வச்சுருந்தோம்னா, வச்சுருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸாக இருக்குது. அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது, ஆனால் நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். நான் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் செய்கிறதுக்காக நான் இப்படி இந்த வீடியோ கதைக்கல. என்னையே நான் மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னையே நான் திருத்தி கொண்டிருக்கிறேன், என்னையே நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷனாக ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்று நான் எப்பயுமே நினச்சி கொண்டிருக்கேன். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ காய்ச்சி கொண்டிருக்கேன். எல்லாம் நினைப்பாங்க, இவ்வளோ வீடியோ குவாலிட்டி இல்லை, வீடியோ இது இல்லை, இப்படி அவன் செய்கிறான்னு. ஆனால் அப்படி இல்லை. என்னால் முடிஞ்ச அளவு ஒரு நொக்கியா சின்ன ஃபோனில் கூட எனக்கு வீடியோ எடுக்க எழுமண்டாலும் நான் இதை கழிச்சு நான் வீடியோ எடுக்க தான் போகிறேன். இதை நான் மாற்றிக்கொள்ள போகிறதும் இல்லை, என்னை யாராலும் மாற்ற முடியாது. நான் தான் என்னையை சேஞ்ச் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படி இருந்த நான் எப்படி சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கிறேன்ன்றது எனக்கு தெரியும். மற்றவங்களும் இனி போக உணர்ந்து கொள்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாருக்கும் நான் இதை தான் சொல்ல போகிறேன். நம்மளை சேஞ்ச் பண்ணாட்டி இந்த உலகம் நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டு போய்கொண்டே இருக்கும். இப்படி தான் நம்மளோட செல்ஃப் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம அந்த செல்ஃபை வச்சு நம்ம எவ்வளோ வெளிப்படுத்தணுமோ அது நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எவ்வளவோ முக்கியம். அப்படியான ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவை. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு சின்ன ஒரு தெரியாத ஆளாக இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம், மற்றவங்க நினச்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் எப்பயுமே உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கணும். இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் முக்கியம், இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் முக்கியம் என்று எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த விஷயங்களை முன்னிட்டு கொண்டு போய் கொண்டே இருப்பீங்க. எப்பயுமே அதை வச்சு கிவ் அப் பண்ணி மனமுடைஞ்சி அதற்காக நீங்கள் இருந்து அழுது கொண்டிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கும். அழுதுருப்பீங்க, புரண்டிருப்பீங்க, மற்றவங்களோட ஏளனத்துக்கெல்லாம் நீங்கள் நடந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நடக்கிற விஷயங்கள் நமக்கானதாக மட்டுமே இருக்கணும் தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கணும். ஆகவே என்ன உங்களுக்கு முன்னுக்கு நின்றாலும் சரி, எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அதை கேர் பண்ணாதீங்க. உங்களை கேர் பண்ணுறதுல தான் உங்களோட முழு ஸ்ட்ரென்த்தும் இருக்க போகுது. ஸோ அதுதான் உங்களுக்கு தேவை. அதுபடி நடங்க. வாழ்க்கையை நம்ம எல்லாரும் சேர்ந்து சக்ஸஸ் ஆகி கொண்டு போவோம். இதுதான் வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சது தான்.